அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரெங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவரும் அறிந்ததே. அன்றைக்கும் நாம் ஆட்சியில் பங்கு பெற்று இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். எனவே புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. புதுச்சேரி மக்களின் நலனின் அக்கறை கொண்ட நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த உழவர்கரை தொகுதியில் லாவண்யாவை நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும். லாவண்யா அவர்களுக்கு இங்கு இந்த தொகுதி மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்தில் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே மீனவர்களின் நலனை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீன்பிடி தடை காலங்களில் வழங்குகின்ற நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கப்படவும் இல்லை. அதே போன்று கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைத்து தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வது தொடர் கதையாகிவிட்டது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததால் தான் இன்றைக்கு நமது மீனவர்களுக்கு இந்த அவல நிலை ஏற்படுகிறது. மற்றும் உழவர்கரை பிரச்சனைகள் சரியான வடிகால் அமைப்புகள் இல்லாததால் பூமியான்பேட்டை மழை காலத்தில் அதிக பாதிப்படையும் பகுதியாக உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உழவர்கரை விழுப்புரம் சாலையில் உள்ள 3 பேருந்து நிறுத்தத்தை வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவாக இடம் மாற்றியது ஏன் என்ற கேள்வியை கேட்கிறேன். பாதாள சாக்கடை உரிய பராமரிப்பின்றி கொசு தொல்லை அதிகரித்துள்ளதால் மக்களுக்கு பெரிய பாதிப்பு உள்ளது. புதுச்சேரி மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தங்களது பெருவாரியான ஆதரவினை அளித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநிலத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கிட வெற்றி சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த மாநில மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நேர்மையான IFS அதிகாரியாக இங்கே பணியாற்றிய திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வைரம் சின்னத்தில் தங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் தங்களது ஆதரவினை வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. நிச்சயம் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று நல்ல ஆட்சி அமைத்து இங்கு மக்களின் ஆட்சியாக நாங்கள் நடத்தி காட்டுவோம். இதுவரை யாருமே செய்யல அப்படிங்கிறத நீங்களே மனதார எங்களை பாராட்டுற அளவுக்கு நாங்க நடந்து கொள்வோங்கிறத சொல்றேன். நிச்சயமா மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது. நாங்க எதையுமே சொன்னோன்னா செஞ்சிருவோம். நிச்சயமா எங்களை நம்பி நீங்க வாக்களிக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவர்
தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.